ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை வச்சு வீட்லேயே ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் பீட்ரூட் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். அதுக்கு இன்றைக்கி 200 கிராம் போல் நான் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சம்மர் லீவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் சமைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ எல்லா டைமும் நம்ம வந்து கடைகளில் வாங்கி கொடுக்காம அப்பப்போ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை நான் பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போது ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட் வந்து வேக வச்ச தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணலை, அதை அப்படியே வச்சுருக்கேன். திரும்ப நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் வந்து பீட்ரூட் வேக வச்ச தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு நான் கட்டியான பனை வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கட்டியாக இருக்குது, உடைக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து எப்போதுமே தண்ணியில் கரைச்சிப்பேன், சுடு தண்ணியிலேயே. இப்போ இன்றைக்கி பீட்ரூட் தண்ணியிலே இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் ஃபுல்லாக வந்து கரைஞ்சதுக்கப்புறம் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதே தண்ணியை அதே வானலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூடவே நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பப்போ வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம தண்ணி கூடவே பீட்ரூட் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொதிக்கும் பொழுது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மேலெல்லாம் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் லைட்டாக அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டு ஓரங்களில் இருக்கிறதையும் வலிச்சு கொடுத்துட்டே இருங்க. அப்போது நமக்கு ஒட்டாமல் கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்காமையும் இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நல்லா தண்ணியெல்லாம் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து எனக்கு பாதி அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வந்து சுருங்கிடுச்சு. இப்போ இதில் நான் அரை லெமன் மட்டும் புழிஞ்சு கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம உடனடியாக இதை காலி பண்ண போகிறது கிடையாது, கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் லெமன் ஜூஸ் ஒரு மீடியம் சைஸ் லெமனில் பாதி மட்டும் கட் பண்ணி அதோடைய ஜூஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும் தண்ணி ஃபுல்லாக சுண்டி வரத்துக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. இப்போ இது நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் எடுத்து ஒரு தட்டில் நான் விட்டு பார்க்குறேன். நம்ம தட்டை வந்து கீழே சாய்க்கும் பொழுது ரொம்ப பொறுமையாக நின்று வடியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃப்ளோவாக வந்து லைட்டாக வடியணும். ரொம்ப பட்டுன்னு இறங்கி கீழே வடியுதுன்னா தண்ணி இன்னும் சுண்டணும்னு அர்த்தம். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். நெய் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி வீட்லேயே பேக் பண்ண ப்ரெட்டை தான் நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஜாமை 2லேருந்து 3 நாள் வரைக்குமே நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை அதுக்கு மேலே மீதி இருக்குது வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.